Praise the Lord. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதே கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுக்காக வாழுகிறேன் என்று வார்த்தையினால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அநேக நேரத்துல நாம ஒரு விசுவாசம் அல்லது விசுவாசி என்கிறதனுடைய முழுமையான ஒரு டெஃபினிஷன் நமக்கு தெரிவதில்லை. இங்க அழகா சொல்லுகிறாரு பவுல் கலாத்திய சபைக்கு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், இந்த சரீரத்துல என்ன ஆசை இச்சைகள் வந்தாலும் அதை சிலுவையில அறைஞ்சிருக்கிறோம். ஒருத்தன் சிலுவையில அறையப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா இஸ் கோயிங் டு டை. அப்ப அவன் செத்து போன பிறகு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ என்னுடைய ஆசை இச்சைகள் இனிமே நிறைவேறாது, கிறிஸ்துவின் ஆசை இச்சைகள். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்தவர்கள், பெயருக்கு மாத்திரம் அல்ல ராஜா, உண்மையாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய ஆசையை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். அழுகை செய்ய துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.